வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். இன்னைக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் நம்ம ஊர் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய டீ கடை கஜாடா ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த டீ கடை கஜாடா ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீ கடை கஜாடா வந்து நிறைய பேரில் வந்து சொல்லுவாங்க. முட்டைகோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க, எக் கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க. இது ரொம்ப உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் வெளியில் ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராமங்களில் அதுவும் இல்லாமல் இந்த டவுனில் இருக்கக்கூடிய டீ கடையில் எல்லா கடைகள்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே தேவை, அதே மாதிரி குறைவான நேரமே தேவை. வெறும் 3 பொருள் இருந்தால் இந்த டீ கடை கஜாரா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீ கடை கஜாரா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த அரை கப் சர்க்கரையோட 1 இல்லை 2 அளவு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வாசனைக்கு தகுந்த மாதிரி 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதோட ஒரு முட்டையை உடச்சி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சர்க்கரையையும் அந்த முட்டையும் நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கணும். நீங்கள் முதலே சர்க்கரையை கூட அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். ஒரு சில நேரத்தில் சர்க்கரை வந்து சரியாக அரைப்படாது. அதனால் சர்க்கரை அரைப்பட்ட பிறகு முட்டையை சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டுத்தையும் அரைச்ச பிறகு ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 கப் அளவு மைதாவுக்கு வந்து அரை கப் அளவுக்கு சர்க்கரை. நம்ம என்ன கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் மைதா எடுக்கிறேன், அதனால் அரை கப் சர்க்கரை. இப்போ இந்த 1 கப் மைதாவோட ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, இந்த ரவை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவோட கொஞ்சம் குறைச்சிடலாம் சோடா மாவு சேர்த்துக்கலாம். அதே அளவில் கொஞ்சமாக லைட்டாக உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் செய்யறதுனால நெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கடைகளில் டால்டா அந்த மாதிரி கமர்ஷியலாக செய்யும்போது டால்டா பயன்படுத்துவாங்க. நெய் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து அந்த கலவையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு வந்து கொண்டு வரணும். உங்களுக்கு ரொம்ப மாவு பத்தாமல் போச்சுன்னா நீங்கள் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, பிசு பிசுன்னு ரொம்ப இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் பைண்டிங்காக. இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சியை நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம எந்த வந்து சொதப்பல் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மாவு சேர்த்தாலும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். அப்போ தான் வந்து இந்த சர்க்கரை, முட்டை, ரவை எல்லாம் ஊறி வரும். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ரவை எல்லாம் நல்லா செட் ஆகிருக்கும், சர்க்கரையும் செட் ஆகிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மாவு மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்பையும் தேவைப்பட்டால் நீங்கள் மைதா மாவையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பிசுபாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா. இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டு பிடிப்போம் அந்த மாதிரியே நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு நல்ல ஒரு சாஃப்டான டஃப்பாக ஆக்கிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு தகுந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த சைஸுக்கு வந்து நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு 9 உருண்டை வந்து இதில் வந்துச்சு. கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால அந்த உருண்டையை வந்து சிறிதாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயில் தேவைப்படும். கடாயில் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேணான்றதுக்காக சின்ன அளவுலேயும் நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருந்தால் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். கடையில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரேட் வந்து ஒரு 10 ரூபா இருக்கும். இது ரொம்ப கம்மியான காசில் கம்மியான நேரத்தில் ஒரு அழகான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி இருக்க கிட்ஸுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கக்கூடிய அவசியமே இருக்காது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஸ்வீட்ஸை ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்புவாங்க. இந்த மாதிரி எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் வெந்து வரும். எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமான
தீயில வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா வெளியில் வந்து கருப்பாயிடும், உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. மொத்தம் ஒரு 4-5 நிமிஷம் கூட ஆகலாம் மொத்தமாக வெந்து வர. நீங்கள் எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையை உள்ளே போட்டு எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வெடித்து வரும். நம்ம எதுவும் கட்டும் பண்ணலை, ஆனால் அழகாக வந்து வெடித்து வரும். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா பொன்முருகலாக வர வரைக்குமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஈவினிங் டைம் ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கிட்ஸுக்கு இருக்கும். இதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம், கம்மியான செலவு, கம்மியான பொருட்களே தேவைப்படுது. அதனால் கிட்ஸ் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெளியில் நல்லா மொறுபொறுப்பாகவும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கும் கிராமங்களில் டீ குடிக்கும்போது இதை 1 இல்லை 2 வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு ஃபேமஸான டீ கடை ரெசிபின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செந்தில் கிச்சன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.